அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். சிரித்து கும்மாளமிடும் குழந்தைகள், கள்ளம் கபடமில்லாத அழகு முகங்கள், துன்பமறியாத பருவத்தின் வாசலில் மழலை பேசும் செல்வங்கள். அந்த அறையில் மகிழ்ச்சி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. வராண்டாவில் மெல்லிய காலடி ஓசை. சுகந்தி டீச்சர் வருகிறார்கள். உடனே வகுப்பு தலைவி மாலதி எழுந்தாள். உதட்டில் சுட்டு விரலை பதித்து சைகை செய்கிறாள். அமைதி என்று கூறினாள். எல்லா குழந்தைகளும் வாயில் விரலை பதித்து மௌனமாக இருக்கின்றனர். காலடி ஓசை நின்றது. அறையின் வாசலில் சுகந்தி நின்றாள். அழகான கொண்டை, அமைதியான முகம், உதட்டில் நெளியும் சிறுநகை, கருணை பேசும் விழிகள், நேர்த்தியாக கட்டப்பட்டிருந்த புடவை, அதற்கு ஏற்ற ரவிக்கை, வலது கையில் டஸ்டருடன் ஓரிரு சாக்பீஸ்கள். சுகந்தி உள்ளே நுழைகிறாள். குழந்தைகள் எழுந்து வணக்கம் டீச்சர் என்று கோரஸாக கூறினார்கள். சிறிய தலையசைப்பிலேயே அக்குழந்தைகளின் வணக்கத்திற்கு பதில் சொல்லிவிட்டு நாற்காலியில் அமர்கிறாள். சிறு சிறு சத்தங்களுடன் குழந்தைகள் தங்கள் இருக்கைகளில் அமர்ந்தனர். முதல் பீரியட் ஆனதால் அவள் அட்டெண்டன்ஸ் எடுக்க வேண்டியிருந்தது. பெயர்களை கூப்பிட்டு கொண்டே வந்தாள். ஆவலுடன் 30வது பெயரை கூப்பிட்டாள். பி. சுகுமார். பதிலில்லை. புருவங்கள் சுருங்க தலை நிமிர்ந்தாள். அவன் அம்மாவிற்கு உடம்பு சரியில்லை டீச்சர், லேட்டா வருவேன்னு சொன்னான் என்றான் ரகு, சுகுமாரின் பக்கத்து வீட்டில் வசிப்பவன். சுகு அம்மாவிற்கு உடல் சரியில்லையா? ஒரு கணம் தான் ஆசிரியை என்பதை மறந்தாள். பார்த்திபன் ரொம்ப கஷ்டப்படுவாரே, மனைவி மேல் கொள்ளை ஆசை ஆயிற்றே அவருக்கு. பார்த்திபன் என்று சத்தமாக கூறினாள். பார்த்திபன் இல்லை டீச்சர், சுகுமாருக்கு அப்புறம் என் பேர்தான் என்றாள் சுபா. சட்டென்று சுயநிலைக்கு வந்தாள் சுகந்தி. பார்த்திபன் என்று உளறிவிட்டோமே. சுதாரித்து கொண்டாள். 40 பெயர்களை கூப்பிட்ட பிறகு எழுந்தாள். கரும்பலகையில் வலது மூலையில் அன்றைய வகுப்பிற்கு வந்திருந்த மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை 35 என்பதை எழுதினாள். வீட்டு கணக்கு கொடுத்திருந்தேனே, போட்டு கொண்டு வந்தீங்களா? சுயமாகவும் அப்பா அண்ணா உதவிகளோடும் வீட்டில் கணக்குகளை போட்டு முடித்திருந்த நோட்டை எல்லாரும் வெளியே எடுத்தனர். ஒரு சாக்பீஸை மட்டும் வலது கையில் பிடித்து கொண்டு அந்த அறையின் நீள அகலங்களை அளவெடுப்பது போல் நடந்தாள் சுகந்தி. சுவரில் மாட்டப்பட்டிருந்த பாரதி படமும் காந்தி படமும் கண்களில் பட்டன. பாரதியின் விழிகளும் காந்தியின் சிரிப்பும் அவளை ஒரு கணம் நிற்க வைத்தன. மற்றொரு பக்கத்தில் ஒரு அட்டையில் திருக்குறள் ஒன்று எழுதப்பட்டிருந்தது. இவை தவிர அந்த சுவரில் ஆத்திச்சூடியிலிருந்து சில வாக்கியங்கள் பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தன. அந்த அறையை ஒரு முறை நோட்டம் விட்டாள். பிறகு எல்லா நோட்டுகளையும் ஒரு முறை பார்த்துவிட்டு கைகளை பின்புறம் கட்டியபடியே, சரி, இப்போ கணக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ராமனும் லக்ஷ்மணனும் சகோதரர்கள். அவர்களுக்கு ஒரு தங்கை. ராமனுக்கும் தங்கைக்கும் 2 வயது வித்தியாசம். தங்கைக்கு தம்பி கிடையாது. அண்ணன் லக்ஷ்மணனின் வயது 7 என்றால் ராமனின் வயது என்ன? சுகந்தி மறுமுறையும் கணக்கை சொன்னாள். மாணவர்கள் மாணவிகள் யோசனை செய்ய நேரம் கொடுத்துவிட்டு தன் நாற்காலிக்கு வந்தாள். அப்போதுதான் சுகுமாரன் வாசலில் நிற்பது கண்ணில் பட்டது. எப்போ வந்த? நீங்க அவங்களை பார்த்து மனக்கணக்கு சொல்லும் போதே வந்துட்டேன் டீச்சர். மாணவர்களை பார்த்து விடை தெரியுமா? தெரிந்தவர்கள் கை தூக்குங்கள் என்றாள் சுகந்தி. 20 கைகள் உயர்ந்தன. சுகு, உனக்கு தெரியுமா என்று வாசலில் நின்ற சுகுமாரை கேட்டாள். தெரியும் டீச்சர். சுகந்தி உமாவை கேட்டாள். 5 டீச்சர். தப்பு. 10 கைகள் கீழே விழுந்தன. எல்லாம் 5 கேஸ்கள். நான் சொல்றேன் டீச்சர். சுகு அவசரப்பட்டான். சுகந்தி கோபத்துடன் திரும்பினாள். ஆனால் சுகுமாரின் கெஞ்சும் விழிகள் அவள் முகத்தில் கனிவை ஏற்படுத்தின. எங்க விடையை சொல்லு. ராமனுக்கு வயசு 7. லக்ஷ்மணன் வயசுதான் டீச்சர். எப்படி கண்டுபிடிச்ச? ரொம்ப சுலபம் டீச்சர். ராமனோட தங்கைக்கு தம்பி கிடையாது. ராமனும் லக்ஷ்மணனும் சகோதரர்கள், இரட்டை சகோதரர்கள். அப்படி இரட்டை சகோதரர்களாக இருந்தால்தான் இந்த மாதிரி பேர் வைப்பாங்கன்னு அப்பா சொல்லி இருக்கார். ரைட் தானே டீச்சர்? ஆவலோடு கேட்டான் சுகு. சரியான விடை. உள்ளே வா. உன் அம்மாவிற்கு எப்படி இருக்கு? உடம்பு இப்போ பரவாயில்லையா
சுகந்தியின் குரலில் ஆவலும் அவசரமும் போட்டியிட்டன. டாக்டர் வந்து ஊசி போட்டுட்டு போயிட்டாரு, இப்ப நல்லா இருக்காங்க. அப்பா டாக்ஸியில ஆபீஸ் போறப்ப என்னை இங்கே விட்டுட்டு போனார். சரி, உன் இடத்திலே போய் உட்கார். கரும்பலகையில் முதலில் 35 என்று எழுதியிருந்ததை அழித்து 36 என்று எழுதினாள். அவள் மனதில் பழங்கணக்கு ஒன்று அழுத்தமாக பதிந்திருந்ததை அந்த அறையில் இருந்த மாணவ மாணவிகள் அறிய போகிறார்களா என்ன? சாமிநாதனின் 4 பெண்களில் 2வது பெண்தான் சுகந்தி. வக்கீல் வீட்டு பெண் என்பதாலே என்னவோ அவளுக்கு பேச்சு அதிகம். பேசியதாலேயே அவளிடம் பேச்சு கேட்க எந்த ஆடவனும் முன்வரவில்லை. வசந்தி அக்காவின் கல்யாணம் முடிந்து ஓராண்டு காலம் கடந்த பின் தனக்கு அப்பா வரன் தேட புறப்பட்டு விட்டார் என்று அறிந்து கொண்ட சுகந்தி மிகவும் தீவிரமாக இருந்தாள். தனக்கு வரப்போகும் கணவனின் வயது பற்றி ஆழ்ந்து யோசித்தாள். டாக்டர் பட்டம் பெற்று கைராசி டாக்டர் பட்டமும் பெற்ற சந்திரசேகர் பெண் பார்த்துவிட்டு போன பிறகு, முழு சம்மதம் சொல்லிவிட்டு போன பிறகு சுகந்தி ஒரு குண்டை தூக்கி போட்டாள். அப்பா, அவரை எனக்கு பிடிக்கவில்லை. என்னம்மா சொல்ற? அழகு, அந்தஸ்து, படிப்பு, வருமானம் இப்படி எல்லாத்துலேயும் மனசு நிறைஞ்ச மாப்பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சிருக்க வேண்டாமா? அப்பா, நீங்க சொல்றது எல்லாம் சரி. ஆனா அவருக்கும் எனக்கும் 7 வருடங்கள் வித்தியாசம் இருக்கே. எனக்கு பிடிக்கவில்லை. சாமிநாதன் அதிர்ந்து போனார். அந்த டாக்டருக்கும் ஏதோ சமாதானம் சொல்லிவிட்டார். ஆனால் நாட்கள் நகர்ந்து மாதங்கள் உருண்டு வருடங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. அப்பா, என்னை காரணம் காட்டி என் தங்கைகள் கல்யாணம் தள்ளி போவதையோ அல்லது அவர்கள் கல்யாணத்தை காட்டி என்னை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தவோ வேண்டாம். அவர்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள். நான் பிஎட் ட்ரைனிங் முடிச்சுட்டேன், எப்படியும் டீச்சர் வேலை கிடைச்சிடும் என்றால் கண்களில் நீர் மல்க மொட்டை மாடியில் அப்பாவிற்கு விசிறிக்கொண்டே சொன்னாள். சுகந்தி சொன்னதன் விளைவாக தங்கைகள் உஷாவிற்கும் சித்ராவிற்கும் நல்ல இடங்களில் வரன் பார்த்து கல்யாணத்தை முடித்துவிட்ட சந்தோஷத்தில் கண்களை மூடிவிட்டார் சாமிநாதன். தாய் பாக்கியாவோடு திருச்சியை விட்டுவிட்டு சென்னைக்கு வந்த சுகந்திக்கு பள்ளி ஒன்றில் ஆசிரியை வேலை கிடைத்தது. அவள் மாணவர்களுக்கு தரும் மனக்கணக்குகளில் வயது பற்றிய கணக்குகள் அதிகமாக இருப்பதன் ரகசியம் இதுதானோ? மாலை சுகுமாரனோடு சுகந்தி புறப்பட்டாள். அவன் அம்மாவை பார்த்துவிட்டு வர சுகு பேசிக்கொண்டே வந்தான். டீச்சர், நீங்க ரொம்ப ஜோரா மனக்கணக்கை ஜோடிக்கிறீங்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? சொல்வீங்களே நீங்க ஒரு கணக்கு. 1ல் இருந்து 100 எழுதினால் ஏறு வரிசை, 100லிருந்து 1 எழுதினால் இறங்கு வரிசை. இப்படி இருக்கிறப்ப வயசு மட்டும் ஏறிக்கிட்டே போகிறதே, இறங்கு வரிசையில வயசு வராதா? அடே சுகு, வருடம் 1 போச்சுன்னா ஒரு வயசு ஏறிடும். வயசு ஏறாமல் வருடம் மட்டும் போயிட்டே இருந்ததுன்னா அது எப்படி முடியும்? டீச்சர், நீங்களே ஏமாந்துட்டீங்களே. சிவலிங்கத்தை கட்டிண்ட மார்க்கண்டேயனுக்கு வயது எப்பவும் 16 தானே. வருடம் எவ்வளவு போனாலும் வயசு ஏறவில்லையே. சுகந்தி அயர்ந்து விட்டாள். சமாளிப்பதற்குள் சுகுமாரனின் வீடு வந்துவிட்டது. பேச்சின் திசையும் மாறிவிட்டது. சுகுமாரனின் தாய் நிர்மலா படுக்கையில் படுத்திருந்தாள். முகத்தில் அயர்ச்சி, ஓய்வு தேடிடும் கண்கள், வெளிரிய முகம். சுகந்தியை கண்டதும் கண்களில் ஒளி. கண்களாலேயே வரவேற்றாள். கட்டிலின் விளிம்பில் உட்கார்ந்தாள் சுகந்தி. ஆதரவாக நிர்மலாவின் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். சூடு அவ்வளவாக இல்லை. அருகில் இருந்த ஸ்டூலின் மேல் டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டும் மருந்துகளும் இருந்தன. அந்த மருந்து சீட்டில் உள்ள பெயரை பார்த்ததும் திகைத்தாள். அதில் டாக்டர் பெயர் சந்திரசேகர் என்று எழுதியிருந்தது. தான் வயதை காரணம் காட்டி மறுத்த சந்திரசேகர், நாம் எத்தனை பேரை வயதை காரணம் காட்டி வேதனை அடைய செய்திருக்கிறோம் என்று நினைத்து வருந்தினாள். அவள் மருந்து சீட்டையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு, இந்த டாக்டர் ரொம்ப கைராசிக்காரர், புதுசா கிளினிக் ஆரம்பித்திருக்கிறார், பெயர் சந்திரசேகர். அப்போதுதான் ஹாலுக்கு வந்த பார்த்திபன் பேசினான். சட்டென்று திரும்பிய சுகந்தி பார்த்திபனை நேருக்கு நேராக சந்திக்க விரும்பவில்லை. வயது வித்தியாசம் காரணமாக சுகந்தியால் ஒதுக்கப்பட்டவர்களில் டாக்டர் சந்திரசேகருக்கு அடுத்தவன் பார்த்திபன். காஃபி கொடுத்துவிட்டு போகலாமே என்ற பார்த்திபனின் உபசரணையை ஏற்கவில்லை அவள். சிறிது நேரம் பேசிவிட்டு அவள் கிளம்பிவிட்டாள். வீட்டை விட்டு வெளியே வந்து சிறிது தூரம் நடந்து வந்த பிறகே ஹாலில் கைப்பையை விட்டுவிட்டு வந்ததை நினைத்து கொண்டாள். மறுபடியும் ஹாலுக்குள் செல்ல அவள் வீட்டில் நுழையும் போது பார்த்திபனின் குரல் கேட்டது. சுகு,
நீ சொல்றது ரொம்ப சரி. உங்க டீச்சர் வயசு கணக்கு பற்றி நல்லா சொல்லி தருவாங்களே. அவங்க போடுற கணக்கே வயசு பத்தி தான். ரொம்ப நாளா போட்டுக்கிட்டு வர்றாங்க. சுகந்திக்கு வியர்த்தது. பொறுத்து கொண்டாள். பார்த்திபன் வேறு அறைக்கு சென்றவுடன் அப்போதுதான் உள்ளே நுழைந்தவள் போல் நுழைந்து தன் கைப்பையுடன் வெளியேறினாள். பஸ்ஸில் ஏறி வீடு செல்லும் சுகந்தி அன்று நடந்தே வீட்டுக்கு போனாள். உள்ள களைப்பும் உடல் களைப்பும் ஒன்று சேர ஆயாசத்துடன் வீட்டில் நுழைந்தாள். கூடத்தில் பாக்கியா அம்மா அரிசியில் கல் பொறுக்கி கொண்டிருந்தாள். எதிர் வீட்டு சிறுமி கோகிலா வார பத்திரிகை ஒன்றை படித்து காட்டி கொண்டிருந்தாள். கிணற்றடிக்கு சென்று திரும்பிய சுகந்தியின் காதுகளில் பாக்கியா தனக்குத்தானே பேசிக்கொள்வது விழுந்தது. காலகாலத்துல கல்யாணம் நடந்திருந்தா கோகிலா படிச்சு காண்பிக்க வேணாம், பேத்தி படிச்சு காண்பிப்பா என்று தனக்குள் பேசிக்கொண்டாள் பாக்கியா. எல்லாத்துக்கும் கொடுப்பனை இருக்கணும். மகள் வந்து நிற்பது கண்டு கண்ணாடியை சரி செய்து கொண்டே எழுந்தாள். சமையலறைக்கு சென்றாள். சுகந்திக்கு பரிமாறிக்கொண்டே கோடி வீட்டு மாலதியை பெண் பார்த்துவிட்டு போன விஷயத்தை சொன்னாள் பாக்கியா. அவ உன்கிட்ட என்னமோ பேசணும்னு சொன்னா. இப்ப வந்தாலும் வருவா. சாப்பிட்டு முடித்துவிட்டு ஈசி சேரில் சாய்ந்தவாறே புத்தகத்தை படித்து கொண்டிருந்தாள் சுகந்தி. வாசலில் காலடி யோசை கேட்டது. வா மாலதி வா. ஏன் டீச்சர், வந்தது நான் தான்னு எப்படி தெரியும்? உன் நடையிலே ஒரு வேகம் இருக்கு, அவசரமும் இருக்கு. பெண் பார்த்து விட்டு போயிருக்கிறார்கள் இல்லையா? சிரிப்புடன் கேட்டாள் சுகந்தி. ஆமா டீச்சர், உங்க அம்மா சொல்லிட்டாங்களா? முழுவதும் சொல்லவில்லை. அது சரி, நீ என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாயாமே. மாலதி வெட்கப்பட்டாள். தான் வெட்கப்படாமல் அப்பாவிடம் பதில் பேசியது சுகந்திக்கு இப்போது நினைவிற்கு வந்தது. சொல்லுமா, என்ன விஷயம்? மாலதியோ பின்னலை அவிழ்ப்பதும் பின்னுவதுமாக இருந்தாள். கடைசியில், டீச்சர், நீங்க எனக்கு அக்கா மாதிரி. என்னை பெண் பார்க்க வந்தவர் நல்ல அழகு, நிறைய படிச்சிருக்கார், நல்ல சம்பளம், சொத்து இருக்கு. மாலதி நிறுத்தவே சுகந்திக்கு மனம் படபடத்தது. என்ன சொல்ல போகிறாள்? ஆனால் அவருக்கும் எனக்கும் வயசு வித்தியாசம். மாலதி முடிக்கவில்லை. எவ்வளவு இருக்கு? கரகரத்த குரலில் கேட்டாள் சுகந்தி. 6 வருடம் வயசு வித்தியாசம் இருக்கு டீச்சர். 6 வருடம் ரொம்ப அதிகமா படுகிறது இல்லையா? ஆவலுடன் கேட்டாள் மாலதி. பைத்தியக்காரி, 6 வருடம் தானே, தயங்காமல் சம்மதம்னு சொல்லிடு என்றாள் சுகந்தி. டீச்சர், 6 வயசு வித்தியாசம். இல்லம்மா, வயசு வித்தியாசம் நிறைய இருந்தால் நல்லதுதான். இப்போ உனக்கும் அவருக்கும் 6 வருடம் வித்தியாசம். வருடம் போக போக அவருக்கு தள்ளாமை அதிகம் இருக்கும் உன்னை விட, இல்லையா? கணவரிடம் சேர்ந்து வாழ்வதிலும் அவருக்கு உதவியாக இருப்பதிலும் தானே ஒரு பொண்ணோட வாழ்க்கை அடங்கி இருக்கு. அப்போ நினைத்து கொள்வாய், இன்னும் வித்தியாசம் அதிகமாக இருக்கக்கூடாதா என்று. இன்னொன்றும் சொல்றேன் கேளு. சுகந்தியின் தொண்டை தழுதழுத்தது. இப்போ 6 வயசு வித்தியாசம் அதிகம்னு காரணம் காட்டி சம்மதிக்கலேனே வச்சுப்போம். வருடம் போக போக வயசு ஏறிடு உனக்கு. வயசு ரொம்ப ஆயிடுச்சேன்னு நீ அலறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ பெண் பார்க்க வரும் அவர்களும் ரொம்ப வயசானவர்களாகத்தானே இருக்க போகிறார்கள். உனக்கும் வயசு ஏறி வர்றவருக்கும் அதிகமான வயசு இருந்ததுன்னா உங்களோட வாழ்க்கை ஆரம்பமே இளமை முடிகிற காலமாயிருக்கும் இல்லையா? புரிகிறதா மாலதி? சுகந்தியின் கண்களில் நீர் திரையிட்டது. தேங்க்யூ டீச்சர், நீங்க சொன்னால் சரிதான். அதுக்குத்தான் உங்களிடம் வந்தேன். மாலதி துள்ளலுடன் சென்று விட்டாள். சுகந்தி பேசியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பாக்கியா பெருமூச்சு விட்டவள், பிறருக்கு சொல்லி கொடுத்தே பழக்கமாயிடுச்சு இவளுக்கு. மற்றவங்களை மேலே ஏற உதவுற ஏணி மாதிரி டீச்சர் வேலை. தன் அனுபவத்தால மாலதிக்கு புத்திமதி சொன்னாளா? டீச்சர் வேலை பார்க்கறதால இந்த முடிவை சொன்னாளா? எரியிற குத்து விளக்குக்கு கீழே இருட்டுதான். பாக்கியா முணுமுணுத்தபடியே சமையல் அறைக்குள் சென்றாள். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.